அன்பார்ந்த முக்காலம் அறிவோம் மீனராசியாளர்களே வணக்கம். மீனராசியில் சனி அமர்வது ஜோதிடத்தில் ஜென்மச்சனி என்று அழைக்கப்படுகிறது. இது வாழ்க்கையின் முக்கியமான சோதனைகளையும் அதே நேரத்தில் பெரிய மாற்றங்களையும் கொண்டு வரும் காலமாகும். சனி என்பது கர்மத்தின் கிரகம். மனிதன் செய்த செயல்களின் பலனை அவனுக்கே திருப்பி அளிப்பவன் சனி. மீனராசியில் சனி அமரும்போது அந்த ராசியாளர்கள் தங்களுடைய வாழ்க்கையை மீண்டும் ஒரு முறை ஆராய வேண்டிய சூழல் உருவாகும். இந்த காலத்தில் சில சிரமங்கள் இருந்தாலும் அவை அனைத்தும் ஒருவரை வலுவான மனிதராக மாற்றும் பயிற்சியாகத்தான் இருக்குமே தவிர சனி நமக்கு வந்திருக்கிறான். கற்றுத்தருவது பொறுமை, ஒழுக்கம், அனுபவம் ஆகிய மூன்றுமாகும். முதலிடம் என்று சொல்லக்கூடிய அந்த சந்திரலக்ன ஸ்தானம் என்பது உடல், மனநிலை, வாழ்க்கை பாதை, தனிப்பட்ட ஆற்றல் ஆகியவற்றை குறிக்கும். மீனராசியின் முதல் வீட்டில் சனி அமரும்போது சில முக்கியமான மாற்றங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். வாழ்க்கையை மிகவும் சீரியஸாக பார்க்கும் மனநிலை, பொறுப்புகள் அதிகரிப்பு, வாழ்க்கையில் சோதனைகள் மூலம் ஞானம் பெறுதல், மெதுவாக ஆனால் நிலையான முன்னேற்றம். சனி முதல் வீட்டில் இருப்பதால் ஒருவரின் வாழ்க்கை மெதுவாக முன்னேறினாலும் அது நிலையான வெற்றியை தரும். விரைவான வெற்றி இல்லாமல் உறுதியான வெற்றியாக கிடைக்கும். ஜென்மச்சனி காலத்தில் மீனராசியாளர்கள் தங்கள் மனநிலையில் மாற்றங்களை உணரலாம். சில நேரங்களில் தனிமை உணர்வு அதிகரிக்கும், சிந்தனை அதிகமாகும், எதிர்காலம் குறித்த கவலை ஏற்படும். ஆனால் இந்த சிந்தனைகளே அவர்களை வாழ்க்கையின் உண்மைகளை புரிந்து கொள்ள வைக்கும். இந்த காலத்தில் ஆன்மீகம், தியானம், பக்தி போன்றவற்றில் ஈடுபடுவோர் பெரிய மனநிறைவை பெறுவார்கள். சனி தனது 3ஆம், 7ஆம், 10ஆம் பார்வைகளால் பல வீடுகளை பாதிக்கிறான். 3ஆம் பார்வை ரிஷபத்தில் தைரியத்தையும் முயற்சியையும் பாதிக்கிறான். இந்த நேரத்தில் முயற்சிகள் அதிகரிக்கலாம், பலன் குறையலாம். சகோதரர்களுடன் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். புதிய திறமைகளை வளர்க்கும் வாய்ப்புகள் உருவாகலாம். 7ஆம் பார்வையாக கன்னியை பார்ப்பதால் இந்த பார்வை உறவுகளில் சோதனைகளை தரும். திருமண வாழ்க்கையில் மிகவும் பொறுமை தேவைப்படும். 10ஆம் பார்வையாக தனுசை பார்ப்பதால் தொழில் வாழ்க்கையில் அதிக பொறுப்பையும் கடின உழைப்பையும் மெதுவான உயர்வையும் கொடுப்பான். ஆனால் இந்த காலத்தில் செய்த உழைப்பு பின்னர் பெரிய வெற்றியை தரும். ஜென்மச்சனி காலத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையே சில புரிதல் குறைபாடுகள் ஏற்படலாம். ஆண்களுக்கு பெண்களுடன் கருத்து வேறுபாடு, உணர்ச்சி வெளிப்பாட்டில் சிரமம், பெண்களுக்கோ உறவுகளில் சோதனை, குடும்ப பொறுப்புகள் அதிகரிப்பு. ஆனால் பொறுமையுடன் நடந்தால் இந்த சிக்கல்கள் வாழ்க்கையை மேலும் வலுப்படுத்தும் அனுபவமாக மாறும். குடும்பத்தில் சில நேரங்களில் மன அழுத்தங்கள் இருந்தாலும் மீனராசியாளர்கள் குடும்பத்திற்காக அதிக பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும். குடும்ப பொறுப்பு அதிகரிக்கும். பெற்றோரின் ஆரோக்கியம் கவனிக்க வேண்டிய நிலையில் இருக்கும். குடும்பத்தில் அமைதியை காக்க முயற்சி செய்ய வேண்டியிருக்கும். சனி நம்மை குடும்பத்தின் முக்கியமான தூணாக மாற்றிவிடுவான். ஜென்மச்சனி காலத்தில் பணவரவு தாமதமாக இருக்கலாம். தேவையற்ற செலவுகள் குறையும். பணத்தை சிக்கனமாக பயன்படுத்த கற்றுக்கொள்வீர்கள். நிலையான சொத்து சேர்க்கும் வாய்ப்பு உருவாகும். சனி தரும் பணம் மெதுவாக வரும், ஆனால் அது நிலைத்த செல்வமாக இருக்கும். தொழிலில் இந்த காலம் மிகவும் முக்கியமானது. மீனராசியாளர்கள் கடின உழைப்பாலேயே முன்னேற வேண்டியிருக்கும். புதிய பொறுப்புகள் பெறுவார்கள், ஆனாலும் அனுபவம் அதிகரிக்கும். சனி எப்போதும் உழைப்பை வீணாக்க மாட்டான். இந்த காலத்தில் செய்த உழைப்பு அடுத்த சில ஆண்டுகளில் பெரிய உயர்வை தரும். முதல் வீட்டில் சனி இருப்பதால் உடல் நலத்தில் மிகவும் கவனம் தேவை. உடலில் சோர்வு, மூட்டு வலி, மன அழுத்தம் ஆகியவை ஏற்படும். யோகா, நடைப்பயிற்சி, தியானம் போன்றவை உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை உங்களுக்கு மேம்படுத்தும். மீனராசி இயல்பாகவே ஆன்மீக ராசிதான். சனி இந்த ராசியில் இருப்பதால் பக்தி அதிகரிக்கும். தியானம் செய்யும் மனநிலை உருவாகும். வாழ்க்கையின் உண்மையை புரிந்து கொள்வார்கள். இந்த காலம் பலருக்கு ஆன்மீக விழிப்புணர்வை தரும் காலமாகும். சனி தரும் சோதனைகள் அனைத்தும் மனிதனை உயர்த்துவதற்காகவே. ஜென்மச்சனி முடிவடையும் போது மீனராசியாளர்கள் மன உறுதி பெறுவார்கள். வாழ்க்கையின் அனுபவத்தை பெற்றிருப்பார்கள். நிலையான வெற்றி பெற்றிருப்பார்கள். இவையெல்லாம் மீனராசியில் ஜென்மச்சனி இருக்கும் காலத்தில் நடக்க வேண்டியவை. மீனராசியில் ஜென்மச்சனி என்பது பயப்பட வேண்டிய காலம் அல்ல, அது வாழ்க்கையை சீரமைக்கும் காலம். இந்த காலத்தில் பொறுமையுடனும் ஒழுக்கத்துடனும் நம்பிக்கையுடனும் செயல்பட்டால் சனி மிகப்பெரிய வெற்றியை வழங்குவான். சனி எப்போதும் தண்டிக்க வருவதில்லை, அவன் மனிதனை வலுவான மனிதராக மாற்ற வருகிறான் என்று உணருங்கள். அதனால் மீனராசியாளர்களே, இந்த காலத்தை
பயமின்றி எதிர்கொண்டு தங்களுடைய வாழ்க்கை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லும் முயற்சியில் ஈடுபடுங்கள். முக்கியமாக மீன ராசியாளர்கள் பார்க்க வேண்டியதெல்லாம் இந்த உடல்நிலையில்தான். சில மாற்றங்களை சனி ஏற்படுத்துவான். ஆனால் அவை பெரும்பாலும் மனிதனை ஒழுக்கமான வாழ்க்கைக்கு கொண்டு செல்லும் வகையில்தான் இருக்கும். மீன ராசியாளர்கள் இந்த காலத்தில் சில நேரங்களில் அதிக சோர்வை உணரலாம். சனி மெதுவான கிரகம் என்பதால் உடலின் சக்தியும் மெதுவாக இருக்கும். விரைவில் சோர்வாகி விடுவீர்கள். உடல் பலம் குறைந்தது போல உணர்வீர்கள். வேலை செய்யும் ஆர்வம் குறைவாக ஏற்படும். ஆனால் இந்த நிலை கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக சீராகும். மூட்டு வலி, முதுகு வலி, முழங்கால் வலி, உடல் இறுக்கம் போன்ற பிரச்சனைகள் தோன்றலாம். அதனால் நடைப்பயிற்சி, யோகா செய்யுங்கள். உடற்பயிற்சிகள் மிகவும் உதவும் உங்களுக்கு. மீனராசி உணர்ச்சி நிறைந்த ராசி. சனி அதில் அமரும்போது மனதில் பல சிந்தனைகள் உருவாகலாம். கவலை, மன அழுத்தம், தனிமை உணர்வு ஏற்படலாம். ஆனால் தியானமும் பக்தியும் ஆன்மீக செயல்களும் இந்த மனநிலையை சமநிலைப்படுத்திவிடும். ஜென்மச்சனி காலத்தில் சிலருக்கு இரவில் தூக்கம் குறைந்து போகும். அதிகமாக யோசிப்பது இருக்கும். தூக்கத்தில் அமைதியில்லாமல் இருக்கும் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் வரும். இதை தவிர்க்க இரவு நேரத்தில் அமைதியான சூழலில் உறங்குவது நல்லது. பாதவலி, கால்களில் சோர்வு, நீண்ட நேரம் நிற்க சிரமம் போன்ற நிலைகள் சிலருக்கு ஏற்படலாம். ஆனால் இவையெல்லாம் நிரந்தரமல்ல, விரைவில் மாறிவிடும். உணவில் கட்டுப்பாடு கற்றுக்கொள்ளுங்கள். ஒழுங்கான வாழ்க்கை முறையை கடைபிடியுங்கள். உடற்பயிற்சியில் ஈடுபடுங்கள். நீண்ட ஆரோக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். தினமும் நடைப்பயிற்சியும் யோகா அல்லது தியானமும் செய்து சிந்தனையை குறைத்து ஒழுங்கான உணவு பழக்க வழக்கத்தை கடைபிடித்து போதுமான தூக்கத்தை பெற்றால் இந்த ஜென்மச்சனி தரும் சிரமங்கள் உங்களுக்கு குறைந்துவிடும். மீனச்சனி காலத்தில் உடல்நிலையில் சில சிரமங்கள் இருந்தாலும் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாமல் சீரான ஆரோக்கியமான வாழ்க்கையை வழிநடத்தும். மீனராசியாளர்களே, ஜென்மச்சனியை எதிர்கொள்ளும் விதம் சற்று சிரமமாகத்தான் இருக்கும். உங்களுக்காக நான் அன்றாடம் வழிபடும் பேசும் தெய்வம் சௌந்தரநாயகி உடனாய கைலாசநாதரை பிரார்த்திக்கிறேன். நீங்கள் ஒரு முறை சிவகங்கை மாவட்டம் கானடுகாத்தான் பெரிய கோயிலில் அமைந்துள்ள பேசும் தெய்வம் சௌந்தரநாயகி உடனாய கைலாசநாதரை வந்து துதித்து செல்லுங்கள். நலம் பெறுவீர்கள். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. முக்காலம் அறிவோம் காணொலி அன்பர்களே, எங்களோடு இணைந்திருங்கள். இதுவரை நீங்கள் இணையாதிருந்தால் உடனடியாக இணையுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு எங்களை அறிமுகப்படுத்துங்கள். விரும்புங்கள், பகிருங்கள். அடுத்த காணொலியில் சந்திப்போம்.